Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தமிழகத்திற்கு கர்நாடகா ஏன் காவிரியில் நீர் திறந்து விடவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஏன் கர்நாடகா நீர் திறந்து விடவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக தமிழ்நாடு அரசு திமுக தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி கர்நாடகா நீர் திறக்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. அணைகளில் மொத்த நீரையும் சேமிக்க முடியவில்லை என்பதால் நீரை திறந்து விட்டுள்ளீர்கள் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஏன் கர்நாடகா நீர் திறந்து விடவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவோடு திமுக தாக்கல் செய்துள்ள மனுவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை ஆணையம் திறக்க உத்தரவிட்டதே மிக மிக குறைந்த அளவு தண்ணீர் தான் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக வாதம் முன்வைக்கப்பட்டது. மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கூட கர்நாடகா செயல்படுத்த தவறிவிட்டது என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இந்நிலையில் கர்நாடக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். ஏன் காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த முறை கர்நாடகாவில் கடுமையான வறட்சி நிலவியதாக கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார். கடவுள் தந்த மழை நீரை முழுமையாக தேக்க முடியாது என்பதால் தான் திறந்துவிட்டுள்ளீர்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கர்நாடகாவை நோக்கி விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார்கள். ஏன் தமிழகத்திற்கு இம்முறை நீர் திறக்கவில்லை என்று கர்நாடக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். திறந்துவிட்ட நீரும் கூட அணைகளில் மொத்த நீரையும் சேமிக்க முடியவில்லை என்பதால் தான் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்திருக்கிறீர்கள் என்று கர்நாடக அரசினை நோக்கி கூறியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இந்நிலையில் கர்நாடக அரசு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இம்முறை மாநிலத்தில் கடுமையான வறட்சி நிலவுகிறது, அதனால்தான் நீர் திறக்க முடியவில்லை என்பதாக கர்நாடக அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தங்களது தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு மேலாண்மை ஆணையம் கொடுத்த உத்தரவுகள் பின்பற்றப்பட்டன என்றிருக்கிறது கர்நாடக அரசு. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், இந்த வழக்கு விசாரணையில என்ன நடக்கிறது? என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டன நீதிபதிகள் தரப்பிலிருந்து கர்நாடக அரசுக்கும் தமிழக அரசுக்கும்? தற்போதைய சூழல் என்ன? திருப்பதி, அதாவது தற்போது இந்த வழக்கு விசாரணையினுடைய முடிவுல நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்களை நம்ம பார்க்கலாம். கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசு தற்போதைய நிலவரம் குறித்து அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஆய்வு செய்ய விரும்புகிறோம். எனவே ஒரு வார காலத்திற்கு பிறகு இந்த வழக்கை ஒத்திவைக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு வார காலத்திற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன உத்தரவு பிறப்பித்தது அதை கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கின்றார்கள். அதாவது கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன அறிவுறுத்தலை வழங்கினார்களோ அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கு ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை தொடக்கத்திலிருந்து காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை. அதே போல காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவை செயல்படுத்த தவறிவிட்ட கர்நாடக அரசு தற்போது கர்நாடக அணையில வெறும் 75% நீர் இருப்பு இருந்தும் நீரை திறக்க மறுத்து வருகிறது. குறிப்பாக உச்சநீதிமன்ற உத்தரவில் நீர் பற்றாக்குறை ஆண்டுகளில் கூட இந்த விகிதாச்சார அடிப்படையில் நீர் திறக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை கர்நாடக அரசு அமல்படுத்தவில்லை. எனவே நீரும் திறக்கப்படவில்லை. அதே போல காவிரி மேலாண்மை ஆணையம் வழங்கிய 12,000 கனஅடி நீரை திறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை என அடுக்கடுக்கான கர்நாடக அரசு நீர் திறந்து விடாமல் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய அந்த உத்தரவை எவ்வாறு தட்டி கழித்தார்கள், அதே போல அவர்கள் நீர் தற்போது வரை திறக்கவில்லை என்பதை தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டாக தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது
முன்வைக்கப்பட்டது. அதே போல நீதிபதிகளும் பல்வேறு அந்த கருத்துக்களை வந்துட்டு பதிவு செய்து கொண்டார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் வாதங்களாக கர்நாடக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக அவர்கள் கூறுகையில் இந்த முறை கடுமையான அந்த வறட்சி என்பது நிலவுவதாகவும் அதே போல அந்த காவிரி ஒழுங்காற்று குழு கொடுத்த அந்த பரிந்துரை அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் கொடுத்த அந்த உத்தரவு அம்சங்கள் வந்து அனைத்தையும் கர்நாடக அரசு பின்பற்றியது. குறிப்பாக முதலில் 3500 கன அடி நீரை வந்து திறந்துவிட வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதையும் வந்து அதற்கு அதிகமாகவே நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு திறந்து விட்டோம் என்ற ஒரு வாதத்தை வந்து முன்வைத்தார்கள். அதுக்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு கர்நாடகா அதிக நீரை திறக்கவில்லை, குறிப்பாக கடவுளின் அருளால் மழை அதிகமாக அந்த சமயத்தில் பெய்ததால் உபரி நீரை மட்டுமே தமிழகத்திற்கு திறந்து விட்டார்கள். அதற்கு முன்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கொடுத்த எந்த ஒரு உத்தரவையுமே கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை என்ற தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருந்தார்கள். இதற்கு கர்நாடக அரசும் தங்கள் தரப்பு வாதங்களை வைத்திருந்தார்கள். குறிப்பாக இன்று காலை 8 மணி அளவில் கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட்ட அந்த நீரின் அளவு என்பது இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் கொடுத்திருந்த அந்த 12,000 கன அடி நீரை விட அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த நாள் முழுவதுமே இதே ஒரு நிலைதான் இருக்கும் என்ற ஒரு வாதத்தையும் வந்து அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைத்தார்கள். அதற்கு நீதிபதிகள் வந்துட்டு ஒரு கருத்தை மிக முக்கிய கருத்துக்களாகவும் அவர்கள் வைத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த கர்நாடக அணைகள்ல நீரையும் சேமிக்க முடியவில்லை என்பதாலே மட்டுமே இந்த தண்ணீரை வந்து தமிழகத்திற்கு நீங்கள் திறந்து விட்டீர்கள். குறிப்பாக கடல் கொடுத்த அந்த மழை நீரை முழுமையாக தேக்கி வைக்க முடியாது, அதனால் நீர் திறந்து விட்டீர்கள் அல்லவா என்ற ஒரு கேள்வி வந்துட்டு கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். அதே போல தற்போது மழை அளவு நல்ல நிலையில் இருப்பதால இந்த விவகாரம் ஒரு வாரத்திற்கு பின் விசாரிக்கலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு வார காலத்திற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன உத்தரவை பிறப்பித்ததோ அதை கடைபிடிக்க வேண்டும் என கர்நாடக அரசு உத்தரவை பிறப்பித்து தற்போது அந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜு. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.